மாதவா, ம், எங்க கூட்டணியில பயணிச்ச தானை தலைவன் தன்மான சிங்கம் ம். வைகை புயல் வடிவேலு சாரி ஆ, வைகை புயல் வைகோ அவர்கள் உங்க கூட்டணி வந்துகிறாரு. எப்படி எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா துரோகம் பண்றாரு. உங்க கூட்டணியில இருப்பாரா? உங்க தலைவர் ஓகே பண்ணுவாரா? அண்ணா இது ஒண்ணும் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே பாக்குறேன், இந்த மனுஷன் எப்ப பாரு கட்ட மிஷன் புருஷ வச்சுன்னு இவன் பேசுவாரு. ஒரு கட்சியில கூட அவர் ஒழுங்கா இருந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 400வது கட்சியா கூட இருக்கலாம்னு தெரியுங்க. அதனால இவர் வர்றது இவங்க பையன் அதுக்கு மேல டபுளா இருக்கிறாப்புல. இவர் வர்றதெல்லாம் எங்க தலைவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வாங்க ராஜா வாங்க, அங்க துரோகம் பண்ணிட்டு வரீங்க, இங்க இருக்குது ஆப்பு உங்களுக்கு சொல்லிட்டு தான் அவர் மைண்ட்ல வச்சிருப்பாரு. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல. வைகோவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ம், தாவேகா தலைமையில இருந்து ஒரு ப்ரொபோசல் போகுது. ஆ, என்ன ப்ரொபோசல் போகுதுன்னா, இந்த மாதிரி நீங்க 2 எம்எல்ஏ வச்சுக்கிறீங்கல்ல, ம். அவங்கள ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, இடைத்தேர்தல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க போல. ஆ, அப்ப நம்ம வைகோ என்ன பண்ணிக்கிறாரு? ஆ. ஏராசம் இருக்குதுல்ல, ஐயா, அவருக்கு போய் அமைச்சரவையில ஒரு இடம் கேட்டுக்கிறாரு. ம், அடுத்தது அவங்க பையனுக்கு முக்கியமான பொறுப்பு ஒண்ணு கேட்டுக்கிறாரு. ம், 2 எம்எல்ஏவுக்கும் அமைச்சரவையில ஒரு இடம் கேட்டிருக்காரு. ம். அது இல்லாம பெரிய சோஃபா ஒண்ணு கேட்டாராம். ஆ. சோஃபா கேட்ட உடனே ம். அங்க ஒருத்தர் நட்டையா இருப்பான் தெரியுமா? ஆமா, நட்டையா, ஆதவர்ஜனா. எப்பா நீ 60 வருஷமா அரசியல் இருந்த புக்க மட்டும் குடுத்துட்டு போ, நீ புக்க மட்டும் குடுத்துட்டு போ, உங்களுக்கு சோஃபா வருமா வராதான் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி ஆ. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் ஐயோ. கூட்டணி அப்படிதான் நிலைக்கிறது ஆ, 9 வருஷமா அப்படின்னு பேட்டி கொடுக்குறா போல. ஏன்னா அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா. ஒருவேளை பாவக்கு அதிகமா போட்டிருப்பாங்களா? அதான் நினைக்கிறேன். அதாவது நீ என்ன பண்ணணும் மாதவா, உங்க தலைவர்கிட்ட சொல்லி, தலைவா ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு துரோகமே பண்ணிருக்கிற ஒரே கட்சி இந்த அண்ணா வைகோ கட்சி தான். இதுல எங்க தலைவர் ஆல்ரெடி ஸ்பீச் கொடுத்துட்டாரு. என்னன்னு தெரியுமா? இப்படி புடிச்சு இங்க 2 கட்சி தான், ஒன்னு டிவிக்கு டிஎம்கே தான் சொல்லிக்கிறாரு. அட்லு சில்லுக்கு எல்லாம் ஓடிப்படும் சொல்றாரு. அது தெரிஞ்சு உனங்க கேவலமா போய் மறுபடியும் போய் நான் வரேன். அடுத்த எலெக்ஷன்ல விசிகா டம்மி, ஐயுஎம்எல் டம்மி, கூட்டணியில ஏன் அதிமுக கம்ப்ளீட் அவுட் போச்சு. சோ வாழ்த்துக்கள் வைகோ அவர்களே. உங்களோட அமைச்சரவையும் உங்களோட சோஃபாவையும் நாங்க பாக்கணும்னு மிக விரைவில் ஆசைப்படுறோம். கரெக்ட். உங்க தலைவர்கிட்ட நீங்க மெசேஜ் இல்ல, நான் தலைவர் அவர் சொன்ன மாதிரி இருந்தா ஓகே தானே. எப்படி இருப்பானே, டிஎம்கே தனியா நிக்கணும், டிவிகே தனியா நிக்கணும். 3 நிமிஷம் போயிடும் தான்.